அவர்களின் காதல் அரண்மனைக்கு தெரிந்துவிட்டது. அரசர் கோபத்தில் சத்தமாக கத்தினார். ஒரு ஏழை பையனா? அவன் இந்த அரண்மனை வாசலுக்கு கூட தகுதியில்ல. அமுதவள்ளி துணிவாக நின்றாள். அப்பா, அவன் ஏழைதான். ஆனா நல்லவன். காதல் அரச குடும்பத்துக்கு பலவீனம் என்று அரசர் கத்தியார். அந்த இரவே ஆரவனை காவலர்கள் பிடித்து சிறையில் அடைத்தார்கள். மழை இரவு. அமுதவள்ளி ரகசியமாக சிறைக்குள் சென்றாள். காயங்களுடன் இருந்த ஆரவனை பார்த்ததும் அவள் அழுதாள். என்னால உனக்கு இந்த கஷ்டம். ஆரவன் மெதுவாக சிரித்தான். நீ சந்தோஷமாய் இருந்தா போதும். அந்த நிமிடம் அமுதவள்ளி முடிவு செய்தாள். இந்த அரியணையை விட உன்னோட வாழ்க்கைதான் எனக்கு முக்கியம். அவள் அவன் கையை பிடித்தாள். நாம இங்கிருந்து போயிடலாம். மின்னல் வெளிச்சத்தில் ஒரு ராஜகுமாரியும் ஒரு ஏழை பையனும் அரண்மனையை விட்டு ஓடினார்கள். கருமையான காட்டுப்பாதையில் அமுதவள்ளியும் ஆரவனும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். பின்னால் அரண்மனை வீரர்களின் குதிரை சத்தம் கேட்டது. அவங்களை பிடிங்க என்று வீரர்கள் கத்தினார்கள். அமுதவள்ளியின் காலில் முள் குத்தியது. ஆ என்று அவள் வலியால் தடுமாறினாள். உடனே ஆரவன் அவளை தாங்கிக் கொண்டான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா பாதுகாப்பா இருப்போம். காட்டின் நடுவே இருந்த பழைய மரக்குடிசைக்குள் அவர்கள் ஒளிந்தார்கள். உள்ளே குளிர் அதிகம். ஆரவன் மரக்கட்டைகளை சேர்த்து தீயேற்றினான். அமுதவள்ளி முதன்முறையாக இவ்வளவு சாதாரணமான வாழ்க்கையை பார்த்தாள். நீங்க இப்படித்தான் வாழ்ந்தீங்களா என்று மெதுவாக கேட்டாள். ஆரவன் சிரித்தான். எங்களுக்கு இது பழக்கமாயிடுச்சு. அமுதவள்ளியின் கண்கள் கலங்கின. நான் அரண்மனையில் இருந்தப்போ வெளியுலகம் இவ்வளவு கஷ்டம்னு தெரியவே இல்ல. ஆரவன் அவளை பார்த்தான். நீங்க நல்ல மனசு கொண்டவங்க. அதனாலதான் இதை உணர்றீங்க. அந்த இரவு அமுதவள்ளி முதல் முறையாக தரையில் தூங்கினாள். ஆனால் அவளின் மனம் அமைதியாக இருந்தது என்றான். அரண்மனையில் அரசர் கோபத்தில் நடுங்கினார். ராஜகுமாரியை கண்டுபிடிக்காமல் யாரும் திரும்பக்கூடாது. அமைச்சர் மெதுவாக, மக்களிடையே ஏற்கனவே பேச ஆரம்பிச்சுட்டாங்க அரசே. ராஜகுமாரி ஏழை பையனோட ஓடிட்டாங்கன்னு என்றார். அரசர் கோபத்தில் வாளை எடுத்தார். அவன் உயிரோடு இருக்கக்கூடாது. சில நாட்கள் கழித்து அமுதவள்ளியும் ஆரவனும் ஒரு சிறிய கிராமத்துக்கு வந்தார்கள். அங்கு யாருக்கும் அவள் ராஜகுமாரி என்று தெரியாது. அமுதவள்ளி குழந்தைகளுக்கு எழுத்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாள். ஆரவன் மரவேலை செய்தான். மெல்ல மக்கள் அவர்களை விரும்ப ஆரம்பித்தார்கள். ஒரு பாட்டி சொன்னாள், நீங்க இருவரும் ரொம்ப நல்ல ஜோடி. அமுதவள்ளி வெட்கத்தில் சிரித்தாள். ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீண்ட நேரம் நிலைக்கவில்லை. அந்த கிராமத்தில் இருந்த ஒருவன் அமுதவள்ளியை அடையாளம் கண்டுபிடித்தான். அவன் ரகசியமாக அரண்மனைக்கு செய்தி அனுப்பினான். அந்த இரவே வீரர்கள் கிராமத்தை சுற்றிவிட்டார்கள். யாரும் வெளியே போகக்கூடாது. ஆரவன் ஆபத்தை உணர்ந்தான். அமுதா, நீ இங்கிருந்து ஓடும். இல்ல, நான் உன்னை விட்டு போகமாட்டேன் என்று அவள் அழுதாள். அந்த நேரம் வீரர்கள் குடிசையை உடைத்து உள்ளே வந்தார்கள். வீரர்கள் அமுதவள்ளியை பிடிக்க முயன்றார்கள். ஆரவன் அவர்களுக்கு எதிராக நின்றான். அவளை யாரும் தொடக்கூடாது. ஒரே நேரத்தில் பல வீரர்கள் அவனை தாக்கினார்கள். அமுதவள்ளி கதறினாள். ஆரவான் காயமடைந்திருந்தாலும் ஆரவன் கடைசி வரை போராடினான். அவளை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. இறுதியில் அவன் அமுதவள்ளியின் கையை பிடித்து மெதுவாக சொன்னான், நீ உயிரோட இருக்கணும். அதற்குள் வீரர்கள் அவனை பிடித்து கட்டிவிட்டார்கள். அந்த கிராம மக்கள் எல்லாம் இதை பார்த்தார்கள். ஒரு வயதான மனிதர் முன்னே வந்தார். அவன் தப்பே செய்யல. காதலிச்சதுதான் அவன் குற்றமா? மெல்ல மற்ற மக்களும் பேச ஆரம்பித்தார்கள். ராஜகுமாரி மக்களோட வாழ்றாங்க, அவங்க நல்லவங்க. ஏழையா இருந்தா காதலிக்க கூடாதா? மக்கள் அரசருக்கு எதிராக நிற்க ஆரம்பித்தார்கள். அந்த செய்தி முழு ராஜ்யத்திலும் பரவியது. அரசர் அரண்மனை ஜன்னலில் நின்று மக்களின் கோபத்தை பார்த்தார். அமைச்சர் மெதுவாக சொன்னார், அரசே, மக்கள் ராஜகுமாரியை காதலிக்கிறார்கள். அவங்க மக்களுக்காக வாழ்றாங்க. அரசர் அமைதியாக நின்றார். அவருக்கு தன் மகள் சிறு வயதில் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. அப்பா, நல்ல மனசு உள்ளவங்கதான் உண்மையான ராஜா. அரசரின் கண்கள் கலங்கின.